வணக்கம். ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இந்த பீரியட் வந்து ஒரு சந்தோஷமான காலகட்டம் மட்டும் இல்லைங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கான காலகட்டமும் கூட. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் அப்படிங்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க பீரியட்ல ஒரு சில விட்டமின்ஸ் தேவைப்படும். ஏன்னா குழந்தையினுடைய ஆரம்ப காலகட்டத்துல அது வந்து குழந்தைக்கு எசென்ஷியலா இருக்கும். நம்மளுடைய ரெகுலர் டயட்ல அது பத்தாம இருக்கலாம். ஸோ உங்களுடைய கைனகாலஜிஸ்ட பாருங்க. ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய டென்டல் ஹெல்த். ஈர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இப்பவே உங்களுடைய டென்டிஸ்ட பார்த்து அதையும் சரி பண்ணிக்கோங்க. பின்னாடி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால எக்ஸ்ரே எடுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஹெல்தி திங் டு டூ. உங்களுக்கு தைராய்டு இருக்கு, இல்ல உங்களுடைய ரத்த அளவுகள் கம்மியா இருக்கா, சுகர்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதும் முக்கியம். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் இப்பவே ட்ரீட் பண்ணிக்கணும். சப்போஸ் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கு, பாலிப் இருக்கு, சிஸ்ட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது எஸ்டிடிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி கிளியர் பண்ணிக்கிறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். உங்களுக்கு நாள்பட்ட வியாதிகள், அதாவது பிபி இருக்கு, ஃபிட்ஸ் வரும் அடிக்கடி, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, நீரிழிவு நோய் முன்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா அதற்கான மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா அந்த டாக்டர் கிட்டயும் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லி இந்த மாத்திரைகள் சேஃபா இதையே கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஃபேமிலியில குறை பிரசவத்துல பிறந்த குழந்தைகள் இருக்காங்க, இல்ல ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்க குழந்தைகள் இருக்காங்கன்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் போய்க்கிறது ஒரு எசென்ஷியல் திங். இதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கெஃபைன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறத எவ்வளோ மினிமலாக குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. ஆல்கஹால் கன்சம்ஷன் இல்லாட்டி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனா பேரண்ட்ஸில் 2 பேர்த்துல யாராவது இருந்தாலும் அதை குவிட் பண்ணிடுறது ரொம்ப எசென்ஷியல். கடைசியாக ஸ்ட்ரெஸ். ஆமாங்க, நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸை தள்ளி போடும். ஸோ ரிமெம்பர், இது வந்து ஒரு ஜெனரல் கைடு தான். விசிட் யுவர் கைனகாலஜிஸ்ட். உங்க மகப்பேறு மருத்துவரை பாருங்க. அவங்களோட அட்வைஸ் படி இன்னும் வேற எதுவும் தேவைப்பட்டா அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். ஹாப்பி பிரெக்னன்சி.